வெல்கம் டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி அம்மியில் மிளகாய் துவையல் அரைக்கிறத பார்ப்போம். ஒரு 6-7 மிளகா ஊற போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு புளி ஊற போட்டிருக்கேன். அந்த ஊறின மிளகாய், பூண்டு, வெங்காயம், உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் மிளகாவை. அப்போ தான் சீக்கிரம் அரைப்படும். இந்த வெங்காயத்துக்கு பக்கத்தில் ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், சின்ன வெங்காயமாக. அந்த வெங்காயமாக நம்ம உரித்து வச்சுக்கணும். அப்போ தான் அம்மியில் வச்சு தட்டும்போது தெரிச்சு ஓடாது. பெரிய வெங்காயத்தை வச்சு அரைச்சோம்னா தெரிச்சு ஓடும். அதுக்காக தான் சின்ன வெங்காயம் வச்சுக்கணும். இப்போ அம்மிக்கல்லில் புளி, உப்பு, மிளகாய் வச்சு மை போல் அரைச்சிப்போம். ஊற வச்சோம்னா சீக்கிரம் விதையெல்லாம் அரைப்பட்டுடும். அதுக்காக தான் ஊற வைக்கிறது. இப்போ வெங்காயமும் பூண்டையும் வச்சு மெதுவாக தட்டிக்கிட்டு அது செத்த மசிஞ்சோன்னே நல்லா இழுத்து அரைச்சோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் துவையல் நமக்கு ரெடி ஆகிடும். இது டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டை வேறு எதுலேயும், எந்த மிக்சிலையும் அரைச்சாலுமே நமக்கு கிடைக்காது. இப்போ வலித்து இன்னொரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிப்போம். சில பொருள்கள் ரொம்ப லோவஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி உள்ள பொருள் தான் இது துவையல். இதை கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க இட்லி ஊற்றிருக்கேன் பாருங்கள். அதை எடுத்து வச்சு அதுக்கு பக்கத்தில் வச்சு இதை நல்லா குழி பறித்து நல்லெண்ணெய் ஊற்றி இதை துவைச்சி பெரட்டி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் சொர்க்கமாக இருக்கும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலுப்பு பார்க்காம பெண்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கறது நம்ம கையில் தான் இருக்குது. நன்றி.